ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம மொபைலில் வந்து கண்டிப்பாக நிறையாவே ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்படி நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதை வந்து நமக்கு தேவைக்கேற்ப வந்து நம்மளால் வந்து ஆஃப் பண்ணி கொள்ளவும் முடியும், ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளவும் முடியும். ஸோ உங்களுக்கு வந்து சில ஆப்ஸில் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைலுக்கு வர மாட்டேங்குதா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் வராத இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக எல்லா ஆப்ஸுக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னா தான் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கு உங்க மொபைல்ல வந்து ஏதாவது ஒரு ஆப்ல இருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஆப்ல இருந்தெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். சில குறிப்பிட்ட ஆப்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப் உள்ளுக்கு போயிட்டு, ஸோ எக்ஸாம்பிளா நான் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கொள்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து போனீங்களா இருந்துச்சுன்னா, ப்ரொஃபைல் போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு, அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஆப்பில் வந்து இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்லேயுமே இந்த மாதிரி செட்டிங்ஸ் போயிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படி நீங்கள் உங்கள் மொபைலில் எந்த ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலையோ அந்த ஆப்பில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி கண்டிப்பாக ஆஃபில் இருக்குமா இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா இந்த மொபைல்லையுமே நிறையா ஆப்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டுது. ஸோ இதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னு நினைக்கிற ஆப்பை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ எக்ஸாம்பிளாக நான் வந்து ஃபேஸ்புக் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா எல்லோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து எனேபிளில் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல இது வந்து ஆஃபில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மொபைலுக்கு வந்து ஃபேஸ்புக்கிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ நீங்களுமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல எனேபிள் பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.